சன்னா மசாலா சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறது 2 மினிட்ஸில் பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடான உடனே பட்டை, லவங்கம், அந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல, எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையோட இசைக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம்ல. அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும், பட் பெரிய வெங்காயம் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அதோட தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இதோடு நான் வந்து உப்பு சேர்த்து கிளறிட்டேன், அப்போ சீக்கிரமாக வதங்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நல்லா வதக்கிட்டு வச்சுக்கோங்க. இது கூட நான் தனியாக வந்து சுண்டல் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் வந்து சுண்டல் உப்பு போட்டு தனியாக வேக வச்சுக்கோங்க. இதோட மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கறி மசாலா இல்லைனா கரம் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் இன்றைக்கி வெறும் குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு கிளறிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, இதனால். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. போட்ட மசாலா தூளோடைய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதோட தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கிரேவி செஞ்சாலும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவி திக்னஸ் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வேக வச்ச அந்த சுண்டலாக அப்படியே போட்டுக்கிட்டேன். நிறைய தண்ணி ஊற்றல. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த செமி கிரேவி மாதிரி தான் செய்கிறேன். ரொம்ப திக்காலாம் செய்யலை, தண்ணியாக செய்யலை. செமி கிரேவி மாதிரி தான் நான் செய்கிறேன். ஸோ கடைசியாக கொத்தமல்லியும் வந்து மழைச்சாரல் மாதிரி தூவிட்டேன். உப்பு வந்து நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ரெசிபி தான். சப்பாத்தி, சாப்பாடு, தோசை, இட்லி எது கூட வேணால் சாப்பிட்லாம். டாடா பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.